smellytrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் லோக்கல் டூர் நீங்கள் வந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் இல்லாட்டி வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது பண்ணணும். பட் அதே மாதிரி வந்து லோக்கல் பெங்களூரையும் டூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தராங்க. அது வந்து 20% ஆஃபரில் கூட வந்து தராங்க. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி வந்து ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீப் அண்ட் அஃபோர்டபுளாக பண்ணிவிட்டு ப்ளஸ் ஊரையும் சுற்றி பார்க்கறதுக்கான எல்லா விஷயமும் வந்து இவங்க பண்ணி தராங்க. இது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. மெட்ரோ நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ். மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கும், நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து இவங்க தராங்க. இது வந்து A to Z எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி தராங்க. ஸோ டூர் அப்படின்னாலே வந்து smellytrips.com போங்க, உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். கேங்ஸ்டர் படம் கேள்விப்பட்டிருக்கு. இதனால கேங்கர்ஸ் அப்படின்னீங்கன்னா அதான் கேங்கர்ஸ் என்னென்னா வடிவேலன் வந்து திருப்பி வந்து ஃபுல் டைம் காமெடினா வந்து ஒரு வேலை வந்து பண்ணியிருக்காரு. சுந்தர் சி என்னுடைய மேஜிக் ரொம்ப மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கமர்ஷியல் டைரக்டர் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சுந்தர் சி அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்த்த கொண்டாடுவோம். சுந்தர் சி அண்ணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாலும் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு வந்து 7 லேயர் டைரக்டர்லாம் வந்து பாராட்டி தாளாட்டி சீராட்டி அவார்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் சுந்தர் சி அண்ணன் மறந்துடுவோம். பட் ஒரு கமர்ஷியல் ஒரு ஹோல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து தர்றது சுந்தர் சி அண்ணன் மாதிரி ஆட்கள் தான். அவங்கள வந்து என்றைக்குமே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலி சிரிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து சுந்தர் சி என்னுடைய படங்கள் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. கடந்த 20-25 வருஷமாக வந்து அதுதான் அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் சி என்னுடைய டேஸ்ட்டும் பார்த்தேன். அதாவது ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் இருக்கும், அதில் வந்து மெய்யழகன் வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பார். அதெல்லாம் ஒரு மாதிரி அவருக்கு தெரியும், அன்பே சிவம் எடுத்தவர் தானே. ஸோ அவருக்கு தெரியும் எல்லா ஜானரும். ஆனால் இந்த ஜானர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் வாயிருக்குன்னு நம்மளாம் சொல்லிடுவேன். என்ன கமர்ஷியல் படம் தானே, சாதாரண ஒரு 4 ஃபைட்டு 2 டைலாகு அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பண்ணிப்பார். ஓப்பன் லைட்டில் வந்து பகலில் வந்து காமெடி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு மனபால காமெடி வந்து 14 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் எழுதினவனுக்கும் எடுத்தவனுக்கும் தான் அது கமர்ஷியலோட மேஜிக் என்னென்னு தெரியும். அந்த மேஜிக் தெரியாதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பிடிக்குது தான். சரி இது தெரியல உனக்கு 7 லேயர் இல்லை 2 லேயர் தான் இருக்குது, 5 லேயரை காணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு கமர்ஷியல் சாம்ராட் தலைவன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் முதல்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கிளிஷேவாக இருந்துச்சு, கொஞ்சம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக அந்த பழைய அரண்மனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அப்படி செட் ஆகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் சில பேர்த்த மென்ஷன் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் ஸ்டன்ஸ் ராஜசேகர், இவங்க 2 பேர்த்தையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஏனதான ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோட பண்ணலாம் எக்ஸ்கியூசஸ் நிறையா இருக்கும், ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. சுந்தர் சி அண்ணன் படம் பெரிய லாஜிக் இருக்காது. ஸ்டண்ட்ஸ் அப்படின்னா ஒரு லைட்டாக அப்படி ஸ்டண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வந்து ஒரு லோகேஷ் கனகராஜுடைய ஒரு படம் என்ன நமக்கு வந்து அந்த டைட் கொடுக்குமோ அந்த குவாலிட்டியில் ஸ்டண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியை மூடிட்டு அடிக்கிற ஸ்டண்ட்லாம் சரி அதெல்லாம் நல்ல டெக்னிக். அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியாது, நான் போய் வந்து நோண்டி பார்த்தா தெரியும். பட் செம்ம என்கேஜிங்காக பண்ணிங்க. சேம் வித் சினிமோட்டோகிராஃபி அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த படத்தோட அந்த ஸ்டண்டோட இன்டென்சிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபினால தான் கடத்த முடியும். அதை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் சி சத்யாவுடைய மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பயங்கரமாக வேலை செஞ்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் வடிவேலன்னு சொல்லி ஆகணும். தலையை வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சுங்க. என்னடா அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த குருவி இந்த ஒரு மாதிரி வச்சு பந்தாக வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது செட் ஆக மாட்டேது, பிடி மாஸ்டர் அப்படின்னு வந்து விசில் ஊதிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி போச்சு. அப்புறம் 20 நிமிஷத்தில் அப்படியே தலைவன் செட் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படி அது ஒரு மாதிரி பழைய ஃபார்ம் நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ரவுஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வைல்டு. அகைன் நான் சொல்கிறேன், இப்போ வைல்டுன்னு சொல்லனே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கவுண்ட் போடுவீங்க. என்னடா பாண்டா டே என்னடா இருந்துச்சு அதுக்குள்ளே ஒன்றும் இல்லையாடா டே அப்படிங்குவீங்க. ஐயா 7 லேயர்காரர ஐயா சினிமா இன்டெலெக்சுவலே இது உங்களுக்கு சொல்லிங்கய்யா. ஐயா நான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேயா, அப்பா அம்மா பசங்க, அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அறிவில்லையா அப்படிங்க அப்படிங்க. அப்படி கிடையாது. ஒரு மொத்தமாக ஃபேமிலியாக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அதுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது ஐயா. அதனால தான் ஐயா இன்றைக்கெல்லாம் சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குறதில்ல, ஆண்கள் குழந்தைகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. அந்த ஃபார்முலா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்திங்க அப்படின்னா செம்ம என்டர்டெயின் ஆகி செம்ம சிரிச்சுக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கடைசியில் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ்ட் அப்படிங்கிறப்பெல்லாம் ஒரு மாதிரி வைல்டாக சிரிச்சுக்கிட்டு தான் வந்து வெளில வருவீங்க. அதுதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து
அந்த கமர்ஷியலையும் கண்டென்ட்டையும் வந்து அழகாக கரெக்டாக வந்து ஃபோர்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தெரில. ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஜ் எப்படி ஆடு பிடிச்சின்னா லெவலப்போட ஃபோர்ஜு ரியல் டைம் 12 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து தராங்க. நீங்கள் வந்து 12 நாள் வந்து ஃபிலிம் மேக்கிங் கிளாஸ் வந்து வெங்கட் பிரபுவோட கைடன்ஸில் வந்து நடக்குது. நீங்கள் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓன் ஷார்ட் ஃபிலிமை கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸ் குவாலிட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்திருப்பீங்க. இது வந்து பார்ட்னர்ட் பை சோனி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து சோனி கிட்ட இருந்து வந்து வரும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி வந்து கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா இது சும்மா யார் வேணால் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு வந்து A to Z எல்லா கைடன்ஸுமே ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து வழங்கி நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக வெளில வருவீங்க பண்ணனால இதோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது. ஸோ தயவு செய்து கமெண்ட்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். பை த வே படத்தை பொறுத்த வரைக்குங்க ஒரு மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே போச்சுங்க. அந்த செகண்ட் ஹாஃப் ஈஸ்ட்னு ஆரம்பிச்சதுங்க தர என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அதாவது போயிட்டு சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர்னு வச்சுக்கலாம். ஆனால் ரேண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து சுந்தர்சி அண்ணன் வந்து பண்ணல. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் ராகவன் வந்து பண்ணியிருக்காரு. வெங்கட் ராகவனுக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன வித்தியாசம் நல்லா தெரியுது. ஒரு மாதிரி லூஸ்லி பேக்டாக இருக்கும் சுந்தர்சி அண்ணன் படம். சில படங்கள் லூஸ்லி பேக்டாக இருக்கும், இது அப்படி இல்லை. ஒரு கமர்ஷியலாக இருந்தாலும் அதுக்கான லாஜிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக தேவையான இடத்துலலாம் வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த கமர்ஷியலுக்கு தேவையானதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். நல்ல கிரிப்பிங்காக இருந்தது. அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லியே ஆகணும். படமாக என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. முடிச்சுட்டு வெளில வரும்போது ஹார்ட் ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான ஆடியன்ஸில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போகும்போது திருப்பி ரிப்பீட்டடாக போவாங்க. ஜாலியாக குழந்தைகள்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக வந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு வரலாம். பட் ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப லூஸாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரேப் ஜோக் வந்து வச்சுருக்கிறாங்க. பக்ஸ் ஒரு இதில் வருவார், ஒரு பெண் வேடமிட்டு சம்திங் வருவார். அப்போ லூஸாக வந்து ஒரு ரேப் ஜோக் வச்சுருக்காங்க. தேவையே இல்லை. அது சுந்தர்சி அண்ணன் அது கண்ணை மாட்டலையான்னு தெரில. அப்சல்யூட்லி தேவையில்லாது. அதுக்கு அழகாக இன்னொரு வார்த்தைகள் மாற்றிருக்கலாம். அதை எப்படி சென்சர் போர்டு விட்டுச்சுன்னு தெரில. தேவையில்லாதுங்க. எதுக்கு ரேப் ஜோக்கு? இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் எதுக்கு ரேப் ஜோக்கு? ஸோ அது ஒன்று மட்டும் ரொம்ப அஃபெண்டிங்காக இருந்தது. மற்றபடி படத்துக்குள்ளே மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்கரோ சுந்தர்சின்னு சொல்ல முடியாது, தேவையான கிளாமர் அவ்வளோதான். அப்படி கேத்ரின் தெரசா வராங்க, எதுவுமே அவ்வளோ இதெல்லாம் மூஞ்சி சுளிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக ஃபன்னாக ஐட்டம்ஸ் ஆங்க அது நடி போகுது. செம்ம என்டர்டெய்னருங்க. இந்த சம்மருக்கு ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு அட்டகாசமான என்டர்டெய்னர். போங்க, கேங்கர்ஸை பாருங்கள், ஃபேமிலியோடு சிரிச்சிட்டு வாங்க. இது சும்மா சொல்ல, போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெகட்டிவ்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இது வந்து பிராண்டு ரோட் சவுத் அப்படின்ட்டு ட்ராக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். காட்டனில், பியூர் காட்டனில் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 1500 குவாலிட்டி என்னவோ அதை வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 வருஷமாவது இருக்கும். 649 ரூபாய்க்கு தரோம். யான்லேருந்து நாங்களே வந்து எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை பண்ணுறோம். சின்ன பிஸ்னஸ்க்கு இப்போ தான் வளருது. உங்கள் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி வந்து கமெண்ட் செக்ஷனில் லிங்க் விட்றேன், அதை கிளிக் பண்ணி கூட ஆர்டர் பண்ணுங்கள். பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.